ஸ்கின் இருக்குங்களா? ஸ்ட்ரக் ஆகலையே. ஓகே ஓகேங்க. இங்க ஒரு ஃபீல்டு ஒன்று வச்சிருந்தோம் ஓகேங்களா. அந்த ஃபீல்டுக்கு நான் வேலிடேட் பண்ணும்போது எனக்கு இது வேலிடேஷன் நடக்கும். ஓகே, நார்மலா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது மல்டிபிள் ஃபீல்டு இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நேம் வந்து இத்தனை கேரக்டர் இருக்கணும், ஓகே, இமெயிலா தான் இருக்கணும், ஃபோன் நம்பர் 10 நம்பர் இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேலிடேஷன் ஏதாவது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்துக்கணும். அதே விஷயம் ரியாக்ட்ல வருமா? அதுக்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா எஸ் இருக்கும் ஓகேங்களா. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா பெரிய இதுனா கிடையாது. ஓகே, நீங்க இது வரைக்கும் பார்த்தது கோர் ஜேஎஸ், இப்ப லைப்ரரிக்கு போயாச்சு. அந்த லைப்ரரியில ஒரு ஆன் கிளிக்னா எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிட்டு ஒரு சிங்கிள் பிரேசஸ், நேற்று சுதன் கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஆனா டபுள் பிரேசஸ் எப்ப, சிங்கிள் பிரேசஸ் எப்ப, அது போக போகவே சொல்றேன் ஓகேவா. இப்ப இனிஷியலா அது தேவை, அது உங்களுக்கு அது புரியுற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஓகே, தேவை. ஓகே, சோ ஒரு ஆன் கிளிக்னு எழுதியாச்சு. ஆன் கிளிக்ல ஒரு டிஃபரன்சியேஷன் சொன்னேன். என்னன்னா நம்ம நார்மல் இதுல வேற மாதிரி எழுதணும், இதுலயும் அதே தான், ஆனா கேமல் கேஸா எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. சோ ஆன் கிளிக் இந்த மாதிரி எழுதிட்டு இங்க நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரும் ஒரு நேம் சொல்லியிருந்தேன். என்ன நேம் சொன்னேன்? fat arrow function. இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஓல்டர் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட், அந்த ஜாவாஸ்கிரிப்டோட வெர்ஷனா கேட்டா இல்ல, அதனுடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷனான ES6 ES7 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வெர்ஷன்ல இருந்து வந்த ஒரு விஷயம் ஓகேவா. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷனா தான் இருந்திருக்கும் ஓகேங்களா. இதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு நம்ம கிளாஸ் காம்போனன்ட்ன்றதை பார்த்திருந்தா உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப டைரக்டா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம், அதை ஃபேட் ஆரோவா தான் எழுதணும். ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷனை எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்க மக்கப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இது புரிஞ்சிடும், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் எழுதணும் ஓகேங்களா. என்ன முன்னாடி ஒரு ஈக்குவல் டு, அதாவது வேலிடேட் ஃபார்ம்ன்ற ஒரு இதுக்கு அசைன் பண்ற மாதிரி ஓகேங்களா. அவ்வளவுதான், வேற எதுவும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே, இன்னும் ஒரு 3 days இதையே நம்ம பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு அது பழகும். வேலிடேட் ஃபார்ம் எழுதியாச்சு, இங்க ஆன் கிளிக் பண்றேன், வந்துடுச்சு. சரி, இப்ப இந்த ஃபீல்ட்ல வேல்யூ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா இது எல்லாமே கண்ட்ரோல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல்னா ஒரு ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அதனுடைய எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்க டிஃபைன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணவே முடியும். டிஃபைன் பண்ணிடணும். இங்க இமெயில், செட் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு கொடுக்கணும் ஓகேவா. இது ஒரு ரியாக்ட் கொடுக்குற ஹூக்ஸ் ஓகேவா. இது எதுக்கு நான் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீ செட் இமெயில்னு கால் பண்ணும்போது இந்த இமெயிலோட வேல்யூவை அது மாத்தி விடும். இது மட்டும் இருக்கும். நான் நேத்து கேட்டேன் ராஜி கிட்ட, எப்படிமா வேலிடேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி ஓகே. இப்ப இன்னொரு ஃபீல்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேற்று யாரும் கேட்டாங்க, ஆனா எதுக்கு நான் அதுல போய் ஐடின்றதே ஒண்ணு யூஸ் ஆகவே இல்லை, அப்படி எதுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு. சோ அதுக்காக இப்படி ஒண்ணு இருக்கு. validate அப்படின்னு ஓகே. இந்த மாதிரி போட்டா ரெட் கலர் எரர் அடிக்கும். ஓகே, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்றது சொல்றேன். adjacent JXX element must be wrapped in enclosing tag. அதாவது இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே க்ளோஸ் ஆயிருக்கு, அப்புறம் ஏன் இது ஒர்க் ஆகல அப்படின்னா
React.js பொறுத்த மட்டில் நீங்க ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா இங்க இருக்கிற 3 எலமெண்ட்டுக்கும் ஒரு பேரண்ட் கண்டிப்பா இருக்கும். ஒரு பேரண்ட் கண்டிப்பா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கவே இல்லையா, கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா நல்லா பாத்தீங்க அப்படின்னா div என்ற ஒரு விஷயத்தை போட்டு இப்படி கொடுத்துருந்தோம். அப்ப இந்த 3 எலமெண்ட்டுக்கும் பேரண்ட் யாரு, அந்த div. ஓகேவா? சோ நீ இந்த விஷயத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாலே இந்த பேரண்ட்டை இது பண்ணா கரெக்டா ஒர்க் ஆயிடும். ஓகேவா? நீ தனித்தனியா கொடுக்கணும், ஆனா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. இப்ப இது இஷ்யூ அடிக்கணுமா அடிக்க கூடாதா? ஏன் அடிக்காது? ரீசன் ஒரே ஒரு பேரண்ட் தானே இருக்கு. ஒரே ஒரு பேரண்ட் இல்ல, ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகும். அதுவே நீ இந்த எலமெண்ட்டை தூக்கி வெளியே எடுத்து போட்டா ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ரெட் கலர் அடிக்குதுன்னா இந்த 2 எலமெண்ட்டுக்கும் ஒரு பேரண்ட் இருக்கு. சரி, நான் என்ன செய்ய போறேன்னா இதற்கு ஒரு பேரண்ட் நான் செட் பண்ணிக்கிறேன், இப்படி செட் பண்ணிடுறேன். ஒர்க் ஆகணும்ல? ஆகாது. இந்த சைல்டு எலமெண்ட்டுக்கு இந்த டிவ் பேரண்ட், இந்த 2 சைல்டு எலமெண்ட்டுக்கு இந்த டிவ் பேரண்ட். ஆனா இந்த ரெண்டுமே சைல்டு எலமெண்ட் தான். இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு. இதுக்கு பேரண்ட் எங்க? ஓகேவா? சோ இது React.jsல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நம்ம இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகேவா, ஓல்டர் டேஸ்ல என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டிவ் போட்டு, இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணோம்ல ஒரு டிவ், அதுக்குள்ளார எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டுருவாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா டிவ் வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றதால அந்த சம் ஸ்பேசஸ் அந்த அலைன்மெண்ட் இஷ்யூ நடந்துச்சு. ஓகேவா? லேட்டரா என்ன செஞ்சாங்க அப்படின்னா fragment அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தாங்க. fragment அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஓகேவா? இது நீ எதுவுமே உள்ளார கொடுக்கவே தேவை, ஓபன் அண்ட் க்ளோஸ், அவ்வளவுதான். இப்படி கொடுத்துட்டாலே போதும், இந்த எல்லா எலமெண்ட்டுக்குமே பேரண்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லி. இது பிரவுசர்ல காட்டாதுலனா? வாய்ப்பே இல்லை. தெரியுதுங்களா? குரூப் பண்ணி, ஓகே, மல்டிபிள் எலமெண்ட்ஸை குரூப் பண்ணி அதுதான் பேரண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்து இது பண்ணிக்கும். பாருங்க, இதுதான் அதனுடைய இது ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ். ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ்னா என்ன, அதனுடைய யூசேஜ் என்ன கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு அது கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இது கண்டிப்பா தெரியணும். நம்ம மல்டிபிள் எலமெண்ட் ஒரு ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம் சார். ஓகேங்களா? மல்டிபிள் எலமெண்ட்ஸ்க்குமே ஒரு பேரண்ட் இருந்தா மட்டும்தான், ஓகேங்களா, பேரண்ட் இருந்தா மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். இல்ல அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? சோ இப்ப ஒரு இது மட்டும் ஒரு ஃப்ராக்மெண்ட்டை போட்டு இன்புட் டைப் இதையும் போட்டாச்சு. இப்ப இங்க ஆன் கிளிக் எழுதும். ஆன் கிளிக் எழுதும் போது இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்ல உங்களுடைய ஃபங்க்ஷன் நேம் எழுதும். ஓகேவா? ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா அப்படின்னு எழுதும். இது எழுதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வேலிடேட் லாகின் ஃபார்ம் அப்படின்றது எந்த இடத்துல எழுதி இருக்கு, இது வந்து ஒரு வேல்யூ. ஓகேங்களா? இத ஃபங்க்ஷன் கூட சொல்ல முடியாது, இது ஒரு வேல்யூ. இது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கயா டிஃபைன் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி தேடும். இங்க பாருங்க, வேலிடேட் லாகின் ஃபார்ம் இஸ் நாட் டிஃபைன்ட். இப்போ நான் டிஃபைன் பண்ண போறேன். எப்படி டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா கான்ஸ்ட் ஈக்குவல் இத ஒரு ஃபங்க்ஷனா
பண்ண போறேன். இதுதான் ஃபேட் ஆரோ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்ப வேல்யூவை டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து இங்க செட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளமும் இருக்காது. இது முடிஞ்சு போச்சு. இப்ப கிளிக் பண்ண அந்த விஷயமும் நமக்கு நடக்கும். நேத்து இதுதான் பார்த்தோம். ஓகே, இது ஒண்ணு நடந்துருச்சு. நெக்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. சரி, இப்ப இதை நான் வேலிடேட் பண்ணணும். எப்படி வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா வேல்யூவை கண்ட்ரோல்டு ஃபார்ம் அப்படிக்கு போகும். அப்படின்னா ரெண்டு ஃபீல்ட் இருக்கா, ரெண்டு ஃபீல்டுக்கும் இது பண்ண போறேன். இமெயில் நீ வேல்யூ சேஞ்ச் பண்ண மாறதுக்கு செட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டோட ஹூக்ஸ் எடுத்துக்கலாம். யூஸ் ஸ்டேட் எடுத்துக்கிட்டு இனிஷியலா எம்டி, அடுத்தது பாஸ்வேர்ட் pwd. ஓகே, ரெண்டு இதுமே எடுத்தாச்சு. சரி, ரெண்டு இதுமே எடுத்தாச்சு. இப்ப கிளிக் பண்ணா இது ரெண்டுத்துக்குமே வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ கிளிக் பண்றேன். let view email, ஆல்ரெடி இமெயில்ன்றத நான் கொடுத்துட்டேன்றதுக்காக இப்படி கொடுக்குறேன். view password, user password அப்படின்றது நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதுவே புரியல அப்படின்னா ரீடர்ஸ்னா தூங்கிடுவீங்க. அதையும் சொல்றேன். எம்டியா வருது. சரி, ஏன் வரல அப்படின்னா கொடுத்திருக்கிற டிஃபைன் பண்ணியாச்சு, அதை அசைன் பண்ணிக்கல. ஓகேங்களா? அசைன் பண்ணல. நான் இப்ப வேல்யூ அப்படின்ற ஒரு இதுல ஓகே வேல்யூ அசைன் பண்ண போறேன். பாருங்க, இங்க இருக்கு. இப்ப நான் கிளிக் பண்றேன். வியூ பாஸ்வேர்டுக்கு மட்டும் வேல்யூ வந்துருச்சு. ஓகேவா? ஏன்னா நான் ஒன்னு கொடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அதனால வருது. இப்ப ரெண்டுத்துக்குமே வேல்யூ எதுவுமே இல்லை. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ரியாக்ட் எப்படி ரன் ஆகும்னா கான்டாக்ட் அப்படின்ற இதுக்கு வரும். இமெயில் பாஸ்வேர்ட் செக் பண்ணும். அடுத்து வேலிடேட் லாகின் ஃபார்ம்ன்றத டிஃபைன் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? இதோட டக்குன்னு ரிட்டர்னுக்கு வந்துடும். இங்க வந்துட்டு டிவ்குள்ளார இங்க இருக்கிற விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும். 1 2 3. இப்ப இமெயிலோட வேல்யூ என்னது? இமெயில் தான். ஓகேவா? ஒன்ஸ் இது வந்துச்சுன்னா அது அப்படியே தான் செட் ஆகும். ஓகேவா? நீ அதனுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா செட் இந்த இது இருக்குல்ல அரேல செகண்ட் எலிமெண்ட், இதை வச்சுதான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இல்லைன்னா இதனுடைய வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இப்ப வேல்யூ இருக்கு, நான் டைப் பண்றேன், டைப் பண்ண முடியாது. நேற்று யாராவது இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? சரி, என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ரீசன் என்னன்னா இமெயில்ல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வந்திருக்கும். அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆன் சேஞ்ச் சேஞ்ச்ல handle input அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏறும். handle input அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏறும். இந்த ஃபங்க்ஷனை இங்க நான் டிஃபைன் பண்றேன். handle function handle input அப்படின்னு எழுதும் போது நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈவென்ட் அப்படின்றத அனுப்புறேன். எதுக்காக ஈவென்ட் அனுப்புறோம் அப்படின்னா நம்மளுடைய ஈவெண்ட்டை வச்சுதான் நம்ம என்ன வேல்யூ நம்ம எடுக்கணுமோ அதை நம்ம எடுக்க முடியும். இதைதான் நேற்று நம்ம பார்த்தோம். ID
ஓகே ஹேண்டில் இன்புட் சேஞ்ச் ஆக போகுது. இமெயில் எஸ்டி இதுதான் வருது. ஓகே ஆனா சேஞ்ச் ஆகல. ஏன்னா நம்ம இன்னும் அப்டேட்டே பண்ணவே இல்லை. வர வேல்யூ ஜஸ்ட் அதனுடைய ஐடியை பிரிண்ட் பண்றோம், இது மட்டும் பண்றோம். இதே ஃபங்க்ஷனை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துக்கும் போட்டுக்கிறேன். ஆன் சேஞ்ச் அப்படின்றது இதுக்கும் போட்டுக்கிறேன். ஆனா ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிடாதா? அதுக்குதான் ஐடின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். கண்டிஷன் எழுதுனால இஃப் ஐடி வந்து இமெயிலா இருந்தா இதை செட் பண்ணு, ஐடி வந்து பாஸ்வேர்டா இருந்தா இதை செட் பண்ணு. நேற்று யாரும் கேட்டிருந்தீங்க. இப்ப பாருங்க, இமெயில் 6 தட்டி இருக்கேன், இதுக்கும் பாஸ்வேர்டு 6 அப்படின்றது தட்டி இருக்கேன். ஓகேவா? எனக்கு இமெயிலும் வருது, பாஸ்வேர்டுன்ற ஐடியும் வருது. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒரு வேரியபிள்ல வாங்கிக்கிறேன். ஐடி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு if condition equal to இதுவா இருந்தா என்ன பண்ணணும்? எனி ஒன் டாக்குமெண்ட் டாட் கிட் எலிமெண்ட் போயிருக்கேன். அந்த செட் இமெயில் வந்து இது பண்ணும். எதுதான் அழகா சொல்லிட்டு போனேன். அந்த டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் ஃபைலே அதுவே தேவை கிடையாது. ஐடியும் தனியா எடுத்து வச்சுட்டேன், வேல்யூவும் தனியா எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? இப்ப அப்படியே இங்க அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். செட் அதாவது வர விஷயம் ஐடி வந்து இமெயிலா இருந்துச்சுன்னா டைப் பண்றது எல்லாம் இமெயில்ல போய் செட் ஆயிக்கும். பாஸ்வேர்டா இருந்துச்சுன்னா பாஸ்வேர்ட்ல போய் செட் ஆயிக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாருங்க, டெஸ்டட் YAML 1 2 3 4 5 6. எப்படி நான் இது அப்படின்னா நல்லா யோசிங்க. ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம்ல இனிஷியலா வேல்யூ வந்து இங்க என்ன வேல்யூவோ அது வேல்யூ தான் செட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க போய் சேஞ்ச் ஆகு அப்படின்னா ஆகாது. அப்ப யூஸ் ஸ்டேட்டோட வச்சுதான் பண்ண முடியும். ஓகேவா? கான்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது வந்து டிஃபால்ட், இது செகண்ட் இது வந்து அப்டேட் பண்றதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? எப்படி நீங்க அப்டேட் ஒரு கீ நீங்க பிரஸ் பண்ணும்போது அதை சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம். இது எப்படி நான் டக்குன்னு நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆன் சேஞ்ச் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்க வெளியே எடுத்தாதான் ஒர்க் ஆகும், இதுல உடனே ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணி இந்த செட் இமெயில்ல அதாவது இந்த ஸ்டேட் வேல்யூ சேஞ்ச் ஆன உடனே எந்த இடத்துக்கு சொல்லணும்னா ரிட்டர்னுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லும். ஓகேவா? நீங்க இப்ப சம்திங் டி அப்படின்னு அடிச்சீங்க அப்படின்னா எப்படி நடக்கும்னு சொல்றேன் பாருங்க. டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த ஹேண்டில் இன்புட் இங்க வந்து இங்க ஐடி தனியா இருக்கும், வேல்யூ தனியா இருக்கும். செட் இமெயில் வேல்யூ டி அப்படின்னு சொன்ன உடனே இது நெக்ஸ்ட் லைன்ல எதுவுமே பண்ணாது. ஓகேவா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எடுத்து வந்து இந்த இடத்துக்கு தான் கொடுக்கும். அதாவது இப்ப இமெயில்ல டி அப்படின்னு செட் ஆயிடும். அப்ப எனக்கு இமெயில்ல என்ன இருக்கும்? டி அப்படின்னு செட் ஆயிடும். இ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் இ அது போய் உக்காந்துக்கும். ஓகேங்களா? நேற்று இதான் நான் சொல்லி இருந்தேன். ஐடி எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறதுக்கு நீங்க இதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். புரியுதா? புரிஞ்சதானே? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அதை சொல்லுங்க. Raise your hand. இத்தனை பேருக்கா? ஓகேங்க, சும்மா கண்ணு மூடிட்டு யோசிங்க. ஒரு ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபார்ம்ல நான் ஒரு எலிமெண்ட்டை வச்சுட்டேன். ஓகேங்களா? அது எப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அது பக்கத்துல ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கும்ல, அதை வச்சாதான் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு நான் ஒன்னும் டைப் பண்ண சொல்லணும். டேய் முதல்ல நீ எப்படியா இருந்த, இப்ப டி அப்படின்னு வந்திருக்கு, அப்டேட் ஆயிடும். அப்டேட் ஆன உடனே ஃபார்ம் எலிமெண்ட்டுக்கு போய் சொல்லு, அவன் சும்மாவே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேவா? அப்ப டி அப்படின்றது நம்மளுடைய இன்புட் டைப்ல வந்து உக்காந்துக்கும். இ எஸ் டி அப்படின்ற மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வந்து ஒன் பை ஒன்னா அது செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்குதான் அந்த ஆன் சேஞ்ச். ஆனா ஆன் சேஞ்ச் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்லி ஒர்க்ஸ். நீங்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை விட்டு வெளியே வந்தாதான் அது ஒர்க் ஆகும்.
ஏன் அப்படின்னா அது வந்து ரியல் டாம். இதுல அப்படி கிடையாது. இது எப்படின்னா நீ டைப் பண்ண அப்டேட் உடனே சொல்லிக்கிட்டே இருக்கும். பாரு இங்க டி வந்திருக்கு, இதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும். ஓகேங்களா, அதுதான் ரியாக்டரோட என்ன சொல்றது பியூட்டி. ஓகேங்களா, நீங்க சேஞ்ச் பண்ண அதை உடனே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்டேட் ஆயிடும். ஓகேங்களா, அது ஆனா அப்ப அந்த விர்ச்சுவல் டாம் தான் இப்படி பண்ணுதா? ஆமா. ஓகே, டாம்னா என்னன்னே தெரியாது. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மார்க். அது உன்ன சொல்லடா, இவங்களுக்கு சொல்றேன். டாம்னா எதுவுமே தெரியாது இல்ல, விர்ச்சுவல் டாம்னா என்னன்னு கேட்பான், நிறைய பேர் கேட்பாங்க. சோ அந்த டெக்னிக்கலே போக தேவை. ஒரு ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா, இங்க இருந்து கிளிக் பண்ணா எனக்கு இங்க போகும். அது மட்டும் தான் அவங்களுக்கு இப்ப தெரியணும். அந்த விர்ச்சுவல் டாம், ஒரிஜினல் டாம், அதனுடைய எக்ஸாம்பிள் ஏதாவது காட்டுங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஓகேவா, இதுதான் ஒரு டாம் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. சோ டெக்னிக்கல் டேர்ம் நமக்கு தெரியாமே நிறைய விஷயம் நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா, அது எப்ப உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மார்க் இன்டர்வியூ நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, அப்போ உங்களுக்கு சொல்லும் போது ஓ இப்படிதானா அப்படின்ற மாதிரி. ஆனா இன்டர்வியூல பாம் எல்லாம் கேட்பாங்கண்ணா, பிஓஎம் அதெல்லாம் பாத்திருக்கேண்ணா. அதெல்லாம் போக தேவையில்லை. ஓகேவா, அததான் சொல்றேனே, நமக்கு பேசிக் என்ன தெரியுதோ அதை மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா, அவங்க கேட்கறது வந்து அது அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். ஈவன் என்ன கேட்டா கூட அது பாம்னா என்னன்னு தெரியாது. ஆப்ஜெக்ட் மாடல் அது. அததான்டா சொல்றேன். அது எதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா கேட்டா எனக்கு தெரியாது. மேபி நான் யூஸ் பண்ணிருக்கலாம். நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அதை படிச்சிருப்பேன். புரியுதா? ஆனா எனக்கு இன்னொரு டவுட்னா, வெயிட் ஒரே நிமிஷம், இந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு நீ டவுட் கேட்டு. ஓகே சரி, இப்ப இந்த இமெயில், செட் இமெயில், பாஸ்வேர்டு, செட் பாஸ்வேர்டு இது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. சரியா? இப்ப இஃப் ஐடி இமெயிலா இருந்தா இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப வேல்யூ இல்லாம நான் வேலிடேட் ஃபார்மை கிளிக் பண்ணா எனக்கு எரர் மெசேஜ் காட்டும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா செட் இமெயில் இருக்குல்ல, இமெயில் எரர் அப்படின்னு ஒண்ணு வைக்க. செட் இமெயில் எரர் இனிஷியலா ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்றோம். இனிஷியலா ஃபால்ஸ். நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்ம முதல்ல பண்ண அதே கான்செப்ட் தான். இனிஷியலா அது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, இமெயில் எரர் இருக்கக்கூடாது. இப்ப நான் ஒரு டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன். டெர்னரி ஆபரேட்டர்னா என்ன அப்படின்னா, டெர்னரி ஆபரேட்டர் தெரியல, இது என்ன அது இஃப் எல்ஸ் கண்டிஷன் அதேதான். இருங்க, இதை லைட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு போயிடுறேன். இமெயில் எரர் ரெக்யூர்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ கிளிக் பண்றேன். நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இமெயில் எரர்னு ஒன்று செட் பண்றேன். நாளைக்கு இதே தான் கிளாஸ். ஓகே, இமெயில் எரர்னு ஒன்று செட் பண்ணிருக்கேன். செட் இமெயில் இனிஷியலா ஃபால்ஸ். ஓகேங்களா, இங்க நான் ஒரு டெர்னரி கண்டிஷன் எழுதுறேன், இஃப் எல்ஸ் தான். இப்ப இது ட்ரூவா இருந்தா இத காட்டு, அப்படி இல்லைன்னா எம்டி அப்படின்னு சொல்றேன். நம்மளுடைய இமெயில் எரர் டிஃபால்ட்டா என்னன்னு இருக்கு, ஃபால்ஸ்னு இருக்கு. அப்ப இது காட்டுமா? காட்டாது. எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இந்த மாதிரி எழுதுனா காட்டும் இமெயில் இஸ் ரெக்யூர்ட். ஏன்னா நம்மளுடைய டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ். ஓகேவா, நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஆனா இது எப்ப நான் மாறும் அப்படின்னா ஆன் வேலிடேட் ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது இஃப் உங்களுக்கு இந்த கண்டிஷன் தெரிஞ்சு இருக்கணும், இது வேல்யூ இருந்துச்சுன்னா செட் இமெயில் எரர் வேல்யூ இருந்தா என்னது பண்ணணும், என்ன பண்ணணும், ஐடி கார்டு இருந்தா உள்ள இருக்கணும், இல்ல நான் வெளில என்ன பண்ணணும், செட் இமெயில் எரர் வேல்யூ இருந்தா என்ன பண்ணணும், வேல்யூ இல்லனா என்ன பண்ணணும். இருந்தா ஃபால்ஸ், இல்லனா வேல்யூ இருந்தா காட்டக்கூடாதுடா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செட் பண்ணனும்னு சொல்லலாம்டா. இங்க டிஃபால்ட்டா ஃபால்ஸ்டா. ஓகேவா,
பேஜ் ரெண்டர் ஆகுது. ரெண்டர் ஆகும்போது ஃபால்ஸ்ன்றதால இது ட்ரூவா இருந்தாதான் இதை காட்டணும்னு சொல்லியாச்சு. நான் டைரக்டா போயிட்டு வேலிடேட் லாகின் கிளிக் பண்றேன். இமெயிலோட வேல்யூ எம்டி. ஓகேவா? சோ தட் எனக்கு இதுல யூ இமெயில் வந்து எம்டியா வரும். எம்டியா வந்துச்சு அப்படின்னா செட் இமெயில் ட்ரூன்னு வச்சிடுறேன். அப்படின்னா என்ன ஆகும்? உடனே எங்க சொல்லும்? இந்த இடத்துக்கு சொல்லும், இமெயில் எரர், நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி. வந்துச்சா?